நாம் இந்த பதிவில் பெயர்ச்சி அடையும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன சுப மற்றும் அசுப பலன்களை தரப்போகிறார், அதற்கான பரிகாரம் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம். உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஒருவரின் ஜாதகத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு சாதக பலன் தருதோ இல்லையோ, ஆனால் குரு கிரகத்தின் நற்பலன்களை கொண்டவர்கள் சிறிது கஷ்டத்தை சந்தித்தாலும் வாழ்க்கையில் முன்னேறி விடுவார்கள். நவ கிரக குரு பகவான் மங்கள கிரகமாக விளங்கி வருகிறார். ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவானுக்கு தேவர்களின் குரு என்ற அந்தஸ்தும் வழங்கப்பட்டுள்ளது. இவர் நல்ல பலன்களை அளிக்கும் கிரகமாக கருதப்படுகிறார். திருமணம், மகிழ்ச்சி, குழந்தைகள், நல்ல அதிர்ஷ்டம், அறிவு, கல்வி, பேச்சாற்றல், மரியாதை, நல்ல ஒழுக்கம் ஆகியவற்றுக்கு இவர் காரணியாக உள்ளார். ஒருவரது ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்தில் இருந்தால் அவர் வாழ்வில் மிகுந்த மகிழ்ச்சியையும் செழிப்பையும் பெறுகிறார். அவர் வெற்றியின் உச்சம் தொடுவதை யாராலும் தடுக்க முடியாது. குருவின் அருள் பெற்ற நபர்களுக்கு அறிவாற்றல் மேம்பட்டு சமூகத்தில் நல்ல கௌரவமும் பெற்றிருப்பார்கள். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் ரிஷப ராசியில் பிரவேசிக்க உள்ளார். ஜோதிடத்தில் முக்கிய கிரக பெயர்ச்சிகளில் ஒன்றாக கருதப்படுவது குரு பெயர்ச்சி. இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி 2024 மே 1ஆம் தேதி நடக்க உள்ளது. குருவின் அமைப்பும் குருவின் பார்வையும் எப்படிப்பட்ட பலனை அள்ளித்தரும் என்பதை தெரிந்து கொள்வோம். கால சக்கரத்தில் தனுசு, மீன ராசிகளுக்கு அதிபதியான குரு பகவான் தற்போது மேச ராசியில் சஞ்சாரம் செய்து வருகின்றார். இவர் 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி நண்பகல் 12:59 மேச ராசியில் உள்ள கிருத்திகை 1ஆம் பாதத்தில் இருந்து ரிஷப ராசியில் உள்ள கிருத்திகை 2ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாக உள்ளார். குரு பெயர்ச்சி பெறும் ஸ்தானத்தை விட குருவின் 5, 7, 9ஆம் பார்வை பெறக்கூடிய ராசிகள் மிகவும் சிறப்பான பலன்களை பெற்றிடும் என்பது ஜோதிட விதி. 2024ஆம் ஆண்டில் நடக்கும் குரு பெயர்ச்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் இருக்கும். எனினும் சில ராசிகளுக்கு குருவின் இந்த மாற்றம் பலவித நற்பலன்களை அளித்தரும். இவர்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள். நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த பல விஷயங்கள் குரு பெயர்ச்சிக்கு பிறகு வெற்றிகரமாக நடந்து முடியும். இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவு முழுமையாக இருக்கும். இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு சில ராசிக்காரர்களின் வாழ்வை புரட்டி போட போகிறது. துரோகத்தால் பிரிந்த கணவன் மனைவி, சகோதர சகோதரி உறவு ஒன்று சேர போகிறது. நட்பு என்னும் நஞ்சால் உங்கள் உறவை பிரித்த துரோகியை இனம் கண்டு உண்மையான உறவு யார் என்பதனை அறிந்து கொள்வீர்கள். நஷ்டம் மட்டுமே பார்த்த வியாபாரிகள் திடீர் லாபத்தை அடைய உள்ளீர்கள். திடீர் லாட்டரி அடித்தது போல லாபம் இரட்டிப்பாகும். சனி பார்வையினால் ஏற்படும் காம சிந்தனைகள் இந்த குரு பெயர்ச்சியினால் சரியாகும். தகாத பெண் உறவை தவிர்த்து ஆன்மீக பயணத்தை தொடர்வீர்கள். சதி எதுவாக இருந்தாலும் அதை முறியடிப்பது சிவனின் விதியாகும். சிவனின் துணை இருந்தால் எதிரில் யமனே வந்தாலும் சமாளித்து வெற்றி அடையலாம். இனி உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனையும் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனையும் பார்ப்போம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவத்தில் மறைந்திருக்கும் குரு பகவான் 2024ஆம் ஆண்டு மே மாதம் முதல் 4ஆம் வீட்டிற்கு வரப்போகிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கு வரும் குரு பகவான் 8, 10, 12 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கிறார். 8ஆம் பாவம் அபகீர்த்தி ஸ்தானம் என்று பெயர். அந்த ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் உங்களை அவதூறு செய்தவர்கள், உங்களை வைத்து பண மோசடி செய்தவர்கள் எல்லாம் தங்களை நாடி வரும் காலம் இது. நண்பர்களினால் அனுகூலம், ஆதாயம் கிடைக்கும். மனைவி வகையில் சிறு சிறு வைத்திய செலவுகள் வரலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்ப்பதால் இதுவரை நலிவுற்ற தொழில் வளர்ச்சி அடையும். தொழில் வியாபாரத்தில் இதுவரை முடங்கிய லாபம் எல்லாம் வளர்ச்சி அடையும். உத்தியோக உயர்வு கிடைக்கும். பதவியில் முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு வேலை கிடைக்கலாம். மாற்றம் முன்னேற்றத்தை தரும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவத்தை குரு பகவான் பார்ப்பதால் இதுவரை தூக்கம் இல்லாமல் நிம்மதியை இழந்து தவித்தவர்கள் நிம்மதியாக தூங்கலாம். உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பயணங்களால் அனுகூலம், ஆதாயம் கிடைக்கும். இதுவரை தடைப்பட்ட சுபகாரியம் எல்லாம் இனிதே நடக்கும். வண்டி வாகன விரய செலவுகள் வரும். சொந்த வீடு வாங்கலாம். வேலை காரணமாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குடும்பத்தினருக்காக பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு புதிய தொடர்புகள் மூலம் லாபம் உண்டாகும். மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். அரசியல் துறையினருக்கு உங்களின் செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய காலமாகும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். கௌரவமிக்க பதவிகள் கிடைக்கும். மக்களின் ஆதரவுகள் அதிகரிப்பதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும்.
கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்து கதவை தட்டும். தடைப்பட்ட பணவரவுகள் யாவும் தடையின்றி கிடைக்கும். தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகி உடன் இருக்கும் கலைஞர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நீங்கள் நடித்து வெளிவந்த படங்களும் வெற்றியடைவதால் ரசிகர்களின் ஆதரவு அமோகமாக இருக்கும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். பாடங்கள் படிப்பது பற்றிய கவலை நீங்கும். புதிய நட்பால் மகிழ்ச்சி அடைவீர்கள். அவிட்டம் நட்சத்திரம். இந்த குரு பெயர்ச்சியால் தாய்மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டி வரலாம். வேலையில் கவனமுடன் செல்வது நல்லது. சதயம் நட்சத்திரம். இந்த குரு பெயர்ச்சியால் எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைவீர்கள். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகும். அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையும். வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடைபடும். தொழில் அதிபர்களுக்கு எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும். பூராட்டாதி நட்சத்திரம். இந்த குரு பெயர்ச்சியால் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும். மனைவி வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும். வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் பெருகும். போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். பிரதோஷ காலங்களில் நந்தி தேவரையும் சிவனையும் வணங்கி சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது துன்பங்களை போக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குரு பெயர்ச்சி சிறப்பு பரிகாரம். ஜாதகத்தில் குரு நல்ல இடத்தில் இல்லாமல் இருந்தாலோ கோசார ரீதியாக கொடூரமானவராக இருந்தாலோ குரு தோஷம் நீங்க பரிகாரம் செய்ய வேண்டும். தீய பலன்கள் குறையவும் நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாக நடைபெறவும் குரு பகவானுக்கு செய்யும் பரிகார முறைகள் உதவும். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். வியாழன் அன்று குரு ஓரையில் நல்ல நேரத்தில் குருவிற்கு உரிய கோலத்தை வடகிழக்கு திசையில் கோலமிட்டு அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு எந்திரத்தை வைத்து அதற்கு முல்லை மலர் சூட்டி சந்தன பொட்டிட்டு பொன்னிற தட்டில் கொண்டை கடலை வைத்து தூப தீபம் காட்டி குரு காயத்ரி மந்திரத்தை 108 முறை மன ஒருமையுடன் கூறினால் குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகும். நல்ல பலன்கள் மேலும் மேலும் அதிகரிக்கும். வியாழக்கிழமை அன்று வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுதல். குருவுக்கு உரிய வஸ்திரம் தானியம் கொண்டு வழிபடுதல் நல்லது. வியாழன் அன்று குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற ஆடை அணிவித்து புஷ்பராகம் வெண் முல்லை மலர்களால் அலங்கரித்து குருவுக்கு உரிய மூல மந்திரத்தினை ஓதி வணங்கி வர குரு கிரக தோஷம் நீங்கும். மஞ்சள் நிற ஆடையை உடுத்துவது, புஷ்பராக மணியை அணிவது, மஞ்சள் நிற ஆடை, கடலை, தானியம் ஆகியவற்றை தானம் செய்வது, வியாழக்கிழமைகளில் விரதங்களை மேற்கொள்வது ஆகியவற்றால் குருதோஷ பரிகாரங்களை செய்யலாம். உங்களால் முடிந்த அளவிற்கு ஏழை எளியோருக்கு தானம் தர்மம் செய்தால் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும். தினந்தோறும் அல்லது வாரத்தில் ஒரு முறையாவது பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, அருகம்புல், வாழைப்பழம் போன்றவற்றை உணவாக கொடுத்து வருவது ஜாதகத்தில் இருக்கின்ற குரு பகவானின் நிலையை மிக விரைவில் வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு பரிகாரமாக கூறப்படுகிறது. ஜாதகத்தில் குரு வலிமை இழந்திருக்கும் நிலையில் வியாழக்கிழமைகளில் அவருக்கு உரிய மஞ்சள் நிறத்தில் இருக்கும் லட்டுகளை வாங்கி தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியம் செய்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்குவதும் மங்களகரமான மஞ்சள் நிற பொருட்களை பிறருக்கு தானம் கொடுப்பதும் சிறந்த பரிகாரங்களாகும். குரு பகவானின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க கோவில்களில் நடைபெறும் யாக பூஜைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரலாம். ஒரு முறையாவது ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபாடு செய்து வாருங்கள். அல்லது தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடிய திட்டைக்கு சென்று ராஜகுருவாக இருக்கும் குரு பகவானை வணங்கினால் மலையளவு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட கடுகளவு குறையும். குலதெய்வ வழிபாடு நன்மை பயக்கும். முடிந்தால் மாதம் ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் இந்த குரு பெயர்ச்சி சிறப்பான பலன்களை தரும். உங்களின் வாழ்க்கையில் பொருள் ஈட்டும் முயற்சிகள் அனைத்தையும் வியாழக்கிழமைகளில் தொடங்குவதும் நல்ல பலனை கொடுக்கும். குறிப்பாக வியாழக்கிழமைகளில் வருகின்ற ஏகாதசி தினங்களில் நற்காரியங்களை தொடங்கினால் நன்மைகளை பெறலாம். வியாழக்கிழமைகளில் தங்கள் சக்திக்கு இயன்றளவில் அன்னதானம் செய்வது குரு பகவானின் நல்லருளை உங்களுக்கு பெற்றுத்தரும். அன்னதானம் செய்வதன் காரணமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற குரு கிரக தோஷங்கள் நீங்கி குரு கிரகத்தை பலப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய பலன்கள் தங்க தடையில்லாமல் கிடைக்கச் செய்யும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.